உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். போதுமா நீங்க கொடுத்த தண்டனை? அவங்க வயசானவங்க. இனிமேலும் இதெல்லாம் தாங்கிக்கிற சக்தி அவங்களுக்கு இல்ல. பாட்டிங்கிற உரிமையில தான் நான் அவங்கள பார்க்க போனேன். அதுல என்ன தப்பு இருக்கு? மாமா, ரேவதி நல்லா பாயிண்ட் பிடிச்சுதான் பேசுறா. மாப்பிள்ள, இனிமே ரொம்ப நாளைக்கு சாமுண்டி ஸ்டைல இப்படியே இருக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா மாறித்தான் ஆகணும். அதுக்கான முதல் ஸ்டெப் தான் இப்ப என் பொண்ணு ரேவதி கேள்வி கேட்கறது. யூ ஆர் அப்சல்யூட்லி கரெக்ட் மாமா. அம்மா, இவ்ளோ நாள் அவங்க எனக்கு பாட்டின்னு தெரியாது. அதனாலதான் நான் பார்க்கல. இப்ப அவங்க என் பாட்டின்னு தெரிஞ்சிருச்சு. அவங்கள பார்த்து ஆசீர்வாதம் வாங்கி அவங்கள என் கல்யாணத்துக்கு கூப்பிடலாம் தான் போனேன். ஏய், நீ யார கூப்பிட்டிருந்தாலும் நான் தடுத்திருக்க மாட்டேன். ஆனா நான் ஜென்ம விரோதியா நினைக்கிறேன். அந்த கிழவனோடையும் கிழவியோடையும் நீ பேசுறதையோ பழகிறதையோ நான் அனுமதிக்க மாட்டேன். அம்மா, மத்த எல்லா விஷயத்திலயும் நியாய தர்மம் பாக்குறீங்க, சரியாதான் நடந்துக்கிறீங்க. ஆனா தாத்தா பாட்டி விஷயத்துல மட்டும் ஏமா இப்படி பாறை மாதிரி இறுக்கி போன மனசோட நடந்துக்கிறீங்க? அவங்களுக்கு நீங்க இப்ப கொடுத்த தண்டனையே அதிகமா? இதுக்கு மேலயும் தண்டனை கொடுத்தா நடக்க கூடாது ஏதாவது நடந்து போயிடுமா? அம்மா, நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே. தாத்தா பாட்டி கிட்ட இருந்து நீங்க அப்பாவை பிரிச்ச மாதிரி உங்க கிட்ட இருந்து எங்களை யாராவது பிரிச்சா உங்களால தாங்கிக்க முடியுமா? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.